ஏர்ன் பண்ணாமல் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கேமரா வாங்கி கேட்கறது வாங்க, பட் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இஷ்டம் வாங்கிக்கிறீங்க. நிறைய திங்ஸ் வாங்குறீங்கல்ல, என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கின கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாங்கி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து தான் உங்கள்கிட்ட காமிப்பேன். நீங்கள் நினைப்பீங்க எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனுக்குள்ளே நிறைய வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன், நிறைய அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கிச்சனுக்கு. பட் ஒரு வீடியோ எடுத்து நான் பாப்பா வந்து அள வச்சுட்டு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதில் எனக்கு பண்ணதுக்கு ஒரு ஈடுபாடும் கிடையாது. நார்மலாக 1 மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலை கேமரா செட் பண்ணலாம் பண்ணால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். என்னோட நான் என்ன போட்டிருக்கணும் அதுக்கு உள்ள பலன் தான் நான் கேட்குறேன். நான் நைட்டில் வந்து 2 o'clock 3 o'clock கூட நான் வீடியோ எடிட் பண்ணேன். போட்டு அந்த 100 150 பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அந்த ஏதாவது குக் பண்ண வரும்போது கேட்பாங்க, நான் அந்த ஸ்டவ்வில் நின்னா இங்கே தெரியுமான்னு கேட்பாங்க. இல்லை மாமி, இல்லை நீங்கள் அப்புறம் வரக்குமா அப்படின்னு தான் கேட்கறத தவிர இன்னும் உங்களை ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபை விடுங்கன்னு அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சிலவங்க அவங்களே ஆன்சர் ஃபில் பண்ணி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு இதான் திங்க் பண்ணேன். நமக்கு கொஞ்சம் வியூஸ் மேட்டர் கிடையாது, மணி மேட்டர் கிடையாது, இவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். இவ்வளோ அவங்க விட்டால் நமக்கு என்ன, விடாட்டா நமக்கு என்ன. அந்த மாதிரி கிச்சனில் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மட்டி லைஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி நானுமே நம்புறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் நான் இனிமேல் ரன் பண்ண போகிறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கிளாரிஃபை தான் அந்த வீடியோவில் நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், போர் அடிக்காமல் கண்டிப்பாக அடிக்கும், பேசிகிட்டே இருந்தால் போர் அடிக்க முடியாது. ஸோ அதில் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் எதனால் அப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து யாருமே பியூட்டிஃபை விடுங்கன்னு அப்படி சொல்லவே இல்லை. இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஏன் விட்டீங்க, எதனால் விட்டீங்க இப்படி சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சிலவங்க அவங்களே ஆன்சர் ஃபில் பண்ணி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டீங்க. பர்சனலாக இன்ஸ்டாகிராம், FB, வாட்ஸ்அப் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி தான் திங்க் பண்ணேன், நமக்கு வந்து வியூஸ் மேட்டர் கிடையாது, மணி மேட்டர் கிடையாது, இவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். இவ்வளோத்துக்கு அன்பாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டியூட்டி பண்ணால் என்ன, பண்ணாட்டா என்ன, அவள் விட்டால் நமக்கு என்ன, விடாட்டா நமக்கு என்ன, அந்த மாதிரி இல்லாமல் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இதுக்காகவே நான் வந்து யூடியூப் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னென்ன அவங்க கேட்டிருந்தாங்க நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து என்னோட மிஸ்டேக் சொன்னீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சொல்லி நிறைய பேர் சொன்னது மோஸ்ட் ஆஃப் அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஷார்ட்ஸ் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது சிஸ்டர். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி vlog அப்லோட் பண்ணாலும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் தான் சொல்ல தவிர வேறு எந்த ஒரு ட்ராபேக்குமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதோட கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். கண்டிப்பாக போர் அடிச்சுன்னா சாரி. ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க, ஸோ உங்கள் வீட்டில் மாமி மாமா இந்த நாளில் நீங்கள் விட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நிஜமாக சொல்லப்போனால் மாமிக்கு இருக்க சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் கிச்சனில் இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களும் இருப்பாங்க, சைடில் நிற்பாங்க. அவங்க ஏதாவது வைக்கும்போது கேட்பாங்க, நான் தெரியவா இருக்குல்ல, மகிழ் ஆனில் இருக்கா, இந்த மாதிரி தான் கேட்குற தவிர என்ன பண்ணுறா, என்ன செய்கிறா எதுவுமே அவங்க கேட்டதே இல்லை. ஏன்னா நம்ம அவங்க சொன்னாதது நம்ம சொன்னேன்னு சொல்லக்கூடாதுல்ல. நிஜமாக மாமி வந்து எதுவுமே கேட்டதே கிடையாது. ஏன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறா அப்படின்னு கூட தரணும். கேமராவுக்குள்ள நான் வருவேனா மட்டும் கேட்பாங்க. இல்லை மாமி அந்த அடுப்பில் நான் வைக்கவா அப்படின்னு தான் கேட்பேன் தவிர எதுக்கு எடுக்கிறான், அந்த ட்ரைபாடால் நிற்கும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும், எதுவுமே அவங்க கேட்டதே கிடையாது. அதுக்குள்ளே கிளாரிஃபிகேஷன் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அவங்களும் இல்லை. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த 2.5 வருஷம் நான் வந்து ரன் பண்ணியிருக்கே மாட்டேன். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து ஆங்கிள் செட் பண்ண மாட்டாங்க, கேமரா பிடிக்க மாட்டாங்க, அவங்க இந்த யூடியூப்குள்ளே வர மாட்டாங்க. பட் நீ இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவங்க சொன்னதே கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் இல்லை. இது நான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இருக்காது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்தில் வர சொல்லியிருப்பேன், இந்த மந்த் வந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடுவேன். வீடியோ vlog-ஆக போட முடியலன்னா வீடியோவாக போடுவேன், ஷார்ட்ஸாக போடுவேன். இந்த மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணி ஒரு 15 days கிட்ட போட்டுட்டு தான் இருந்தேன். பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகவே செய்யாது. நான் அவ்வளோ கண்டென்ட் வந்து இருந்து வந்து நான் போட்டுமே எனக்கு வந்து சுத்தமாக வந்து வியூஸ் போகாது. சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 120, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலேயே போகல. எனக்கு அப்போ நல்லா கடுப்பாகிட்டு, அதனால எனக்கு வந்து உடம்பு கூட முடியாமல் இருந்தேன்.
இருந்துமே வந்து நம்ம சொல்லிட்டோம்ல கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் விடாம முயற்சியாக இருந்து ஃபுல்லாக போட்டுட்டே இருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கும் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, நம்ம ஷார்ட்ஸாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக வந்து மினி விளாக் மாதிரி போட்டுருந்தேன் எடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா மினி விளாகுக்குன்னு தான் எடுத்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சா, அந்த டென்ஷனில் தான் சரி நம்ம அதை வந்து அப்படி போடுறோம்னு சொல்லிட்டு எடிட்டிங் வர நான் அந்த அளவுக்கு பண்ணலை. அந்த 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 மினி விளாக்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் எடிட்டிங் எதுவுமே பண்ணலை, அப்படியே எடுத்து அப்படியே வந்து பேசிட்டே இருந்தாலும் டென்ஷன் ஆகி அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு ஸோ 2 கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு குட்டி பாப்பா இருந்தால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அவளையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ அவள் வேறு ரொம்ப அழுவா, கை விட்டு இறங்க மாட்டா. ஸோ அவள் தூங்கும்போது தான் நான் வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இப்போலாம் நான் மொபைல் எடுத்துகிட்டு எடிட் பண்ண உட்காந்துலே டக்குனு வந்து மொபைலே வந்து பிடிங்கிப்பா. ஸோ வந்து எதுவுமே அவள் தூங்குவது மட்டும்தான். நான் நைட்டு வந்து இதனால் வந்து தூங்காமல் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கேன். நைட்டு வந்து தூக்கமே அது எதனால் போகலை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு ஆங்கிள் செட் பண்ணதாக இருந்தாலுமே சரி, கிச்சனுக்குள்ளே வர்றது, உள்ளி கூட எடுக்கிறது, ஆனியனை வந்து தொளி உரிச்சு வைக்கிறது, அதை கட் பண்ணுறது, அந்த கட் பண்ணுறதே நான் வந்து 3 விதமாக காமிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது, பாலை வைக்கிறது, பால் ஊற்றுறது, காய்க்கிறது, டீ தூள் போடுறது, இப்படி நிறைய ஆங்கிள் செட் பண்ணணும். அப்போ ட்ரைபாட் எடுத்தீங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஆங்கிள் செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். நான் வந்து எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2020 நான் ஸ்டார்ட் பண்ணேன். June 15 தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பட் உங்களுக்கு சேனல் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 2012 காமிக்கும். அந்த டைமில் நான் எப்படி ஓப்பன் பண்ணேன்னு என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து கிரியேட் ஆகிருக்கு, நம்ம தெரியாமல் கிரியேட் ஆகிருக்கான்னு தெரியல. அப்போவே வந்து ஜாயினிங் அப்படி காமிக்கும். பட் நான் வந்து 2020 June 15 தான் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நான் 2.5 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ஓடி இருக்கேன். ஸோ ஓடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் யூடியூப் பற்றி எனக்கு பெருசாக பேசிக் எதுவுமே தெரியாது. ஸோ நான் இதில் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னியில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இதை பண்ணால் தான் நமக்கு வந்து ட்ராபேக் வராது. இல்லைன்னா நீ இதை பண்ணாமல் சும்மா வீடியோ பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொஸ்டின் மார்க் வீட்டில் வரும். ஸோ என்னோட ஒர்க் எல்லாமே பார்த்து நான் வீடியோ இது பண்ணி ஸோ ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அது எல்லாமே அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பாப்பா தூங்கும்போது டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பா 10 to 11 இல்லைனா 11 to 12 இந்த டைமில் தூங்குவோம். ஒரு 1 hours இல்லை 2 hours தூங்குவோம். அந்த கேப்பில் நான் கடை குக் பண்ணி வச்சு வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து உட்காந்து அதை வந்து எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அவள் எப்போ தூங்குவோன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா அவள் தூங்க மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் பேக்ரவுண்டில் அவள் வாய்ஸ் கேட்காது. இல்லைனா வந்து கத்திட்டே இருப்பாள், அழுதுகிட்டே இருப்பாள், வேறு ஏதாவது வாய்ஸ் கேட்கக்கூடாது சொல்லி எல்லா விண்டோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் இருந்து கோழி கூவக்கூடாது இப்படிலாம் நிறைய பார்த்து இருந்து நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் முதலேருந்தே அழிச்சிட்டு மறுபடியும் கொடுக்கும்போது அந்த ஃப்ளோவில் வரணும். த்ரோட் பெயின் அப்படி தான் இருந்துச்சுன்னா ஒரு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும்போது நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே கண்டினியூஸாக அப்படி ஒரு ஃப்ளோவாக நம்மளுக்கு சொல்லிகிட்டே வந்தால் தான் வரும். ஸோ இப்படி வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தமாக வந்து வியூஸே போகலன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டைம் நான் அழுதுருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து சரி இருக்கட்டு இதில் நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் கேட்பேன் விட்டுறவான்னு சொல்லிட்டு கேட்பேன். அவங்க இல்லை நீ எனக்கு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி இதனால வந்துட்டால எனக்கு கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு இதுக்கு மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதனால நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா விட்டுரு வேண்டாம் அப்படின்னா. பட் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணி நான் 1 மந்த்தாக வந்து சேலரி எடுத்தேன். அது டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பாயிண்ட் வச்சு ஆறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் டெய்லி வந்து அதை ரெவன்யூ போய் செக் பண்ணுவேன். ரெவன்யூ செக் பண்ணும்போது 0.1 0.5 0.62 இந்த மாதிரி $1 வரை வருது. $1 வந்து நமக்கு வந்து 75 rupees என்ன தான் வரும். சில டைம் அது வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி 75 to 18 வைங்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம வந்து அப்போ $1 நம்ம ஏர்ன் பண்ணனா நான் எத்தனை வீடியோக்கு கடந்து ஓடுறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோத்துக்கு இன்னுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கு நான் ரெடி. ஸோ நான் எல்லாமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டுமே எனக்கு வந்து வியூஸ் வந்து சுத்தமாக வராதும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வந்து எதனால் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக எடுக்கிறதுக்குள்ள நேரம் வந்து ஷார்ட்ஸ்க்கும் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். நிறைய சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னது சிஸ்டர் சரி பிரதராக இருந்தாலும் சரி நிறைய பேர் சொன்னாங்க
குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படி சொன்னாங்க. நான் வந்து மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ ஒரு கேமரா நிறைய சொன்னது வந்து கேமரா வாங்குங்க சிஸ்டர், குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லி. இப்போ நான் மந்த்லி இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு கேமரா வாங்குறது பெருசாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணாமல் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கேமரா வாங்கி கேட்கறது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இது இல்லை. ஸோ யூடியூப்காக நம்ம வந்து நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம அதுலேருந்து வாங்குறது வேறு. ஸோ அவங்கள்ட்ட வந்து 50 நல்ல கேமரா இப்போ வாங்கினா 50 to 60K ஆகும். ஸோ அதை வந்து நான் அவங்கக்கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு கேட்டால் கொடுப்பாங்க, பட் கேட்குறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நம்மளே ஏர்ன் பண்ணி நம்ம வாங்குறது தான். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் யூடியூப்காக வந்து நிறைய கிளாஸ் வாங்கிக்கிறீங்க, நிறைய திங்ஸ் வாங்குறீங்கல்ல, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க, ஏன் அதெல்லாம் காசு தெரியலன்னு கேட்பீங்க. அது கூடமே நான் ஹஸ்பண்ட் வந்து கேட்கவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கின கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி லீவ் ஆகி ஒரு 2 மந்த்ஸில் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் என்னோட பிஎஃப் அமௌண்ட் வந்திருந்தது. அதில் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதில் தான் நான் கிளாஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து நான் வந்து சேல் பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து எனக்கு வர அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் எனக்கு அப்பப்போ தேவையோடதை நான் வாங்கி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து தான் உங்கள்கிட்ட காமிப்பேன். நீங்கள் நினைப்பீங்க எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் அப்படி வாங்க மாட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பில் சர்ச் பண்ணி எதில் கம்மியான இருக்கோ அது மட்டும் இல்லை, எதில் குவாலிட்டி நல்லா இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். வாங்கி மொத்தமாக சேர்த்து உங்கள்கிட்ட காமிப்பேன். ஸோ மற்றபடி ஹஸ்பண்டை கொண்டு அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க அப்படி கேட்க மாட்டேங்க. என் கையில் இருக்க காசை தான் வாங்கி கொடுப்பாங்க. பட் இதுக்காண்டி அவங்கள்ட்ட போட்டு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து எது நமக்கு யூடியூப் பேஸ் இல்லாமல் நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கும் இந்தந்த பொருள், இப்போ வந்து ஒரு குக்கர் செட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நார்மலாக நம்ம யூடியூப் பேஸ் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக குக்கர் தேவைப்படும். அதை அவங்கள்ட்ட கேட்பேன். ஸோ அது அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த நம்ம ஆடம்பரம் சொல்லல, ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்க்கு மேலே கிளாஸ் தான் வாங்கிக்கணும், இத்தனை குக்கர் செட் வாங்கணும், இத்தனை இது அயன் கடை, இந்த மாதிரி வந்து நார்மலாக இல்லாமல் யூடியூப்காக நம்ம வந்து செலவு பண்ணி கொஞ்சம் வந்து தேவையில்லாத செலவு எதுக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த தேவையில்லாத செலவு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பைஸில் தான் வாங்க தரேன். ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறதுல வாங்க மாட்டேன். ஸோ அது நான் ஓகேவா. ஸோ நிறைய பேர் நினச்சிருக்கீங்க இவ்வளோ இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு கேமரா வாங்கினா என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஸோ கேமரா வாங்குறது இதான் ரீசன். நான் கண்டிப்பாக கேமரா வாங்க இப்போ கேட்கும்போது அவங்க கேமரா நான் வாங்கி கொடுக்க என்ன சொல்லியிருக்காங்க, பட் நான் அதை கொஞ்சம் கழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நமக்கு மாதம் ஒரு இஎம்ஐ கேட்டது கூட நான் ஏர்ன் பண்ண தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திங்கிங். சரி ஓகே. அது நெக்ஸ்ட் கேமரா குவாலிட்டி சொன்னீங்க, கண்டிப்பாக நான் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. கிச்சனில் நீங்கள் போனாலே கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மூவ் ஆக மாட்டேங்குது. குவாலிட்டி நல்லா இருந்தால் என்ன கொஞ்சம் போகும் சிஸ்டர், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓல்டு கிச்சன். நான் முன்னாடி வந்து தனியாக தான் இருந்தேன். இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து கிச்சன் வந்து ரொம்ப வந்து மோசமான கிச்சன் தான் நான் சொல்லுவேன். உண்மைக்கே கிச்சனை வந்து நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஏன் கைப்பட நான் அப்படி தொடச்சி வைக்கனால தான் இப்படி இருக்குது. அது 2 கிச்சன் வந்து இப்படி இருக்காதுங்க. நான் ஒரு வீடியோவில் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தெரியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு என்னோட கிச்சனை வந்து செட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கிச்சனுக்குள்ளே நிறைய வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன், நிறைய அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கிச்சனுக்கு. பட் லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைட்டு தான் போட்டிருக்கேன். ஆனால் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விண்டோவுமே இருக்காது. அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அது மாதிரி நான் பெயிண்ட்லாம் பண்ணுமே வாட்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அந்த சைடில் அவங்களுக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் அப்படி இப்படி தெரியுது. இருந்துமே வந்து கிச்சனை வந்து நான் ரொம்பவே வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த கிச்சனை வந்து நான் உருவாக்கியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஸோ கிச்சனில் வந்து லைட் கம்மி இருக்குன்னு சொல்லுவேன், பட் நான் அதையுமே சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ ரிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபேடோட சேர்த்து வந்து ரிங் லைட் ஒன்று இருக்குது. அது மூலமாக நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாலில் மாட்டுற லைட்டு வந்து பார்த்தேன். எங்களுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. ஒரு 30 வருஷத்துக்கு பேக்கில் உள்ள கிச்சன் வச்சுக்கிங்களா. ஸோ அதில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்தால் தான் அந்த ரிங் லைட்டுமே செட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணலாம் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து கிச்சனில் வந்து விண்டோ ஒன்றே ஒன்று தான் உண்டு. அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு கிட்ட வராது, அடுப்புக்கு பேக் சைட் வாசல் கிட்ட வரும். அதுக்கும் நமக்கு அடுப்புக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ லைட் வந்து ஒரு லைட் தான் போட முடியும். அந்த லைட்டுமே நான் நல்ல பெரிய லைட் தான் போட்டு இன்னுமே எனக்கு வரல. பட் கண்டிப்பாக நான் வந்து கிச்சனில் வந்து லைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதில் பண்ணுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சொன்னீங்க ஷார்ட்ஸ். ஓகேவா. ஷார்ட்ஸு ஒன்று வந்து
அந்த லைட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இந்த ரெண்டும் சொல்லியிருந்தீங்க. மற்றபடி என்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ராபேக்குமே சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக விடாதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களா, நான் வந்து இதை தான் பெருசாக நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சொல்லப்போ அன்றைக்கி. ஹஸ்பண்ட் அம்மா நிறைய பேர் அவங்களுக்குமே கால் பண்ணி கேட்டாங்க, அந்த பொண்ணு நல்லா தானே பண்ணிட்டு இருந்தா, ஏன் விட்டா அப்படி? இவங்க இல்லை, அவள் அதுக்கு வியூஸ் ரொம்ப போகலாம், அமௌண்ட் மந்த்லி அவள் ஏர்ன் பண்ணலாம், அதனால அவள் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவ்வளோ ஆர்டர் பண்ணி அவள் வந்து அமௌண்ட் கிடைக்காதுன்னு அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இன்னுமே அவங்க என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே இந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க, குர்த்தி கலெக்ஷன், சாரீ கலெக்ஷன், ப்ளவுஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் கேட்குறீங்க. எல்லாமே எனக்கு போடுறதுக்கு ஆசை தான். பட் ஒரு குட்டி பாப்பாவை வச்சுட்டு எதெல்லாம் போட முடியுமோ அதான் போட முடியும் என்னால். நான் அன்னைக்கு ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக வேறு ஒருத்தவங்க வந்து சாரீ கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க கமெண்டில். அப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கலெக்ஷன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சு உட்கார்ந்தேன். பாப்பா தூங்குறான், ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். கேமரா செட் பண்ணியாச்சு, நானுமே ரெடி ஆகிடுச்சு. உட்காந்து ஒரு 2 ப்ளவுஸ் காமிக்கிறதா வந்து அப்படி வந்து முழிச்சு என்கிட்ட வந்து நிற்கான், அழுதுட்டே நிற்கான். அப்புறம் வந்து அப்போ என்ன பண்ணேன், ஐயோ ஏன்னா நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது 15 மினிட்ஸ், அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நிறைய கட் வரும். ஹாய் சொல்லுவோம், சில மிஸ் ஆயிரும், மறுபடியும் ஹாய் அப்படி சொல்லுவோம். அதே ஒரு 10 அந்த ஹாயே ஒரு 10 டைம் சொல்ல மாதிரி வரும். சில டைம் ஒரு ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கும், சில டைம் அதில் கட் வந்துட்டு இருக்கும். நம்ம நார்மலாக குக் பண்ணுறது 5 மினிட்ஸ்னா, வீடியோ வச்சு குக் பண்ணுறது நிஜமாக சொல்ல நேரத்தை க்ளீன் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணோம்னா 20 மினிட்ஸ் ஆகும். கேமரா செட் பண்ணி குக் பண்ணலாம். நம்ம நார்மலாக எதுவுமே அப்படி தான், அந்த கேமரா செட் பண்ணி நம்ம பண்ணுறது கூட கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். நார்மலாக 1 மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலையை கேமரா செட் பண்ணலாம் பண்ணால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கி நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்காரும் போதும் எனக்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா பாப்பா வந்து நான் பார்க்கணும், அவளை அழ வச்சுட்டு பண்ணது எனக்கு சத்தியமாக வந்து ஒரு அவளை அழ போட்டு நம்ம யூடியூப் பண்ணணுமா அந்த மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டு. ஸோ எப்போவுமே அப்படி தான், நார்மலாக அவள் அழுவா. நான் வந்து யூடியூப்க்கு ஒரு வீடியோ எடுத்து நான் பாப்பா வந்து அழ வச்சுட்டு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதில் எனக்கு பண்ணதுக்கு ஒரு ஈடுபாடும் கிடையாது. குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து யூடியூப்பில் அவ்வளோத்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுவேன், கிச்சன் வீடியோ மோஸ்ட் ஆஃப் நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் எல்லாமே நைட்டு காமிப்பேன். நைட்டு 1 மணிக்கு மேலே வர நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் 1 மணிக்கு வீடியோ எடுத்து 2:30 3 மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் நான் 6:30 to 7 o'clock நான் எந்திக்கணும், மறுபடியும் நான் அம்முட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ நான் இந்த யூடியூப்குள்ளே நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அவங்க வீடியோவில் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போட்டோன்னே 4 lakhs 5 lakhs அப்படி போடும். ஸோ எனக்கு வீடியோ நான் அந்த மாதிரி வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் என்ன போட்டிருக்கணும் அதுக்கு உள்ள பலன் தான் நான் கேட்குறேன். நான் அந்தளவுக்கு ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ்க்காக நான் வந்து வீடியோ வந்து நான் போடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் 1K வந்தால் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரியும். 1.2 1.3 2.5 அந்த 2.5 1.2K நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் ஈகராக நான் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். நைட்டில் வந்து 2 o'clock 3 o'clock கூட நான் வீடியோ எடிட் பண்ணேன். இந்த மாதிரி ஓரளவு 1K போன வரை எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும். நான் அதுக்கு மேலே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு அந்த 100 115க்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அந்த இதுக்கு அவ்வளவு நம்ம என்ன கம்மியாக என்ன இதில் நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஸோ அதனால் வந்து சாரி, கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். நீங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக இன்னொன்றுமே நான் கொஞ்சம் எஃபர்ட் போடுவேன். என்னென்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சிச்சு நான் கண்டிப்பாக லைட்டிங் மாட்டியுமே ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஷார்ட்ஸே நிறைய ரீச் ஆகுது நிஜமாவே. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மிஸ்டேக்கை நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற வீடியோ நிறைய வந்து அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ நிறைய லெந்தாக இதுக்கு கண்டிப்பாக வந்து போர் வச்சுருக்கும். நான் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னிலாம் சொல்லப்போனால் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியை நான் போடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, நான் அப்போ சொல்லுவேன், இல்லை நம்ம கஷ்டப்பட்டு போகிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் நம்ம இதில் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதுக்கு எவ்வளோத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தான் ஷார்ட்டாக வந்து முடிக்கணும் ஒரு 5 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வீடியோ வந்து ஆன் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 20 மினிட்ஸ் வந்து ஓடிடுச்சு. ஸோ சாரி. ஸோ வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாய்.